பாஜகவுடைய மாநில தலைமையகமான கமலாலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து நாம் அவர் கட்சியினுடைய அடுத்த மாநில தலைவராக வர இருக்கிறார் அதற்கான சமிக்கைகள் இதில் நன்றாக தெரிகிறது. படியை தொட்டு வணங்கி அவர் உள்ளே சென்றிருக்கக்கூடிய காட்சிகளும், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், அங்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாரத மாதா சிலைக்கு அவர் வணங்கி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகின்றோம். அவருக்கு கட்சி நிர்வாகிகள், மூத்த உறுப்பினர்கள் மிக பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்பை தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகின்றோம். அடுத்த தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவரது பதவியேற்பு விழா நாளை நடைபெறும். அதற்காக ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி மண்டபம் தயாராகி வருவதெல்லாம் சொல்லப்பட்டு வந்து கொண்ட நிலையில் கமலாலயம் வந்த பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. வாசலை தொட்டு கும்பிட்டு உள்ளே சென்றிருக்கிறார். கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய மாநில தலைவர் பதவியை அவர் ஏற்றுக்கொள்ள இருப்பதாக நாம் அறிய முடிகிறது. இந்த சூழ்நிலைதான் கமலாலயத்திற்கு உள்ளே வந்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் அங்கு தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், கட்சியில் இருக்க அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், மூத்த முன்னோடிகள், நிர்வாகிகள் அனைவரும் அவருக்கு வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகின்றோம். கமலாலயத்தினுடைய வாசலை தொட்டு கும்பிட்டு உள்ளே சென்றிருக்கிறார். பலமுறை உள்ளே சென்றிருப்பதை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த முறை அவர் உள்ளே சென்றபோது அந்த வாசலை தொட்டு கும்பிட்டு உள்ளே சென்றிருக்கிறார். ஏற்கனவே ஊடகமாக நயினார் நாகேந்திரன் தான் அடுத்த மாநில தலைவர் என்று செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தன. அண்மையில் அவர் டெல்லி சென்று பல்வேறு மூத்த பாஜகவின் தலைவர்களை ஜே.பி. நட்டா, அதே போல மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா உள்ளிட்ட பல்வேறு மூத்த தலைவர்களை கட்சி ரீதியாகவும் சந்தித்து வந்ததாகவும், அங்கேயே அவர் 2-3 நாட்கள் தங்கியிருந்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வந்ததாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தன. தற்போது அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக அடுத்த மாநில தலைவராக அவர் பொறுப்பேற்க இருக்கிறார் என்கின்ற அந்த தகவலை உறுதிப்படுத்தும் விதமாக அவர் உள்ளே செல்கின்ற போது தொட்டு கும்பிட்டு, வாசலை தொட்டு கும்பிட்டு உள்ளே சென்றிருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது.